வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள் தந்தை அவர்களின் ஆழமான சிந்தனை. எண்ணம் உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம். இது அறியும் திறனுடையதால் அறிவு என்றும் பேசப்படுகின்றது. எண்ணம் உணர்ச்சி வயப்படும்போது அது ஆசை, சினம், கடும்பற்றி, பால் கவர்ச்சி, ஒருதலைப்பட்ட உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகிய 6 குணங்களாக விளங்குகின்றது. அதே எண்ணம் தனது நிலையுணர்ந்து முழுமை பெறும்போது ஆசை நிறைமனமாகவும், சினம் சகிப்புத்தன்மையாகவும், கடும்பற்றி ஈகையாகவும், பால் கவர்ச்சி கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை சமநோக்காகவும், வஞ்சம் மன்னிப்பு, அன்பு, அருள் என்ற நல்ல குணங்களாக பரிணமிக்கின்றது. எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் அறிஞன், மகான், ஞானி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். எண்ணம் என்பது எப்படி இயங்குகின்றது, அதிலிருந்து பலவேறு அகக்காட்சிகள் எப்படி தோன்றுகின்றன என்று அடிக்கடி ஆராய்ந்து பாருங்கள். சில நாட்களுக்குள் நீங்களும் அறிஞர்களாகவே ஆகலாம் என்று சொல்கிறார் அருள் தந்தை அவர்கள். தன் உருவ நினைவு, அறிவில் தெளிந்த பெரியோர் உருவ நினைவு, இவை எண்ணத்தில் நிலைபெற பழகுவதே மனிதனை வாழ்வில் சிறப்படைய செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணம் உயிர் சக்தியிலிருந்து பிறக்கின்றது. அது பிரபஞ்சம் முழுமையும் நிறைந்து விடுகின்றது. அதற்கு இடத்தாலோ காலத்தாலோ முடிவே கிடையாது. பல வருடங்களில் செய்து முடிக்கக்கூடிய செயல் திட்டங்களை ஒரு நிமிடத்தில் எண்ணிவிடலாம். ஆகவே ஏன் எப்போதும் எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்டு கொண்டே காலத்தை வீணாக்குகின்றீர்கள் என்று கேட்கிறார் அருள் தந்தை. தேவையான போது சூழ்நிலைக்கேற்ப எண்ணி செயலாற்றி கொள்ளலாமே. எண்ணத்தின் விளைவறியாது எண்ணி எண்ணி அது விளைவாகி செயலில் மலரும்போது அவற்றை தாங்க முடியாமல் மனிதன் திணறுகிறான். அவனே வலையும் விரித்து அந்த வலைக்குள் அவனே சிக்கிக்கொள்கிறான். அவரவர் வாழ்வை செதுக்கும் அற்புதமான சிற்பி அவரவர் எண்ணங்களே. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் செயலும் கண்டு, எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு, எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தான் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும், எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று, எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும், எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும், எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு. அருள் தந்தை வாழ்க வளமுடன். நன்றி.